விருச்சிக ராசியை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய வேளையில் அஷ்டமஸ்தானம் ஆகிய 8ஆம் இடத்தில் அசுர குருவாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விலகி 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து வலம் வர போகிறார். குரு சுக்கிரன் இணைந்து மிகப்பெரிய அளவில் பாகியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் விருச்சிக ராசியை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் வாய்ப்புகள் அமைவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் வரம் கிடைப்பதற்கான நேரமுமாக இந்த தருணம் அமைகிறது. அதிலும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களை வீழ்த்திவிட வேண்டும், அவர்களுக்கு சிரமம் கொடுத்து விட வேண்டும், துன்பத்தில் தள்ளிவிட வேண்டும், சுப நிகழ்வுகள் நடைபெறாமல் அவர்களுக்கு தடையை ஏற்படுத்திவிட வேண்டும், அவர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திக்க கூடாது, ஒருபோதும் அவர்கள் முன்னேற்ற வாய்ப்பை நோக்கி நகரக்கூடாது என்று பல வகையான சிரமங்களை ஏற்படுத்த வேண்டும் என கங்கணம் கட்டி திரியக்கூடிய அனைவர்களும் வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் குரு மற்றும் சுக்கிரன் இணைந்து பாகியஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் மிக பெரிய வரம் கிடைப்பதோடு விருச்சிக ராசியை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைகிறது. 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து வலம் வருவதால் நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. ஏனென்றால் தனாதிபதியும் பஞ்சமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றம் கிடைக்க போகிறது. ஏனென்றால் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் தேவ குருவாகவும் அசுர குருவாகவும் பார்க்கப்படுகின்றன. நவ கிரகங்களிலே மனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு வல்லமையும் ஆற்றல் படைத்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. அந்த இரு கிரக நிலைகளுமே மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த தருணத்தில் பல அரியணையில் ஏறக்கூடிய வகையில் ஏராளமான வாய்ப்புகள் அடுத்தடுத்து கிடைக்க போகிறது. பாகியஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து சுக்கிரன் மற்றும் குரு உள்ளிட்ட கிரகநிலைகள் மிக வலுவாக இந்த தருணத்தில் தைரியஸ்தானத்தை பார்க்கின்றன. சந்திரனும் அங்கு இணையக்கூடிய வேளையில் குரு சுக்கிர யோகமானது நிறைவாக கிடைக்கும். எனவே ஏராளமான வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். பண புழக்கம் அதிகரிக்கும். பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக தீட்டி செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. களத்தில் உண்மை நிலையை அறிந்து அதற்கு ஏற்றவாறு சில முடிவுகளை திடகாத்திரமாக எடுப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. புதிய பதவி பொறுப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்த தொல்லை கொடுத்த நபர்கள் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. மனநிலையிலோ அல்லது அவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் குரு சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. ராசியின் அதிபதியான செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே மற்ற தாராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வகையில் கூடுதல் லாபம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வகையில் ஏராளமான மாற்றங்களை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்க முடியும். தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தக்கூடிய வகையில் ஏராளமான நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. உங்களது கனவு நினைவாகும் நேரமாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது ஏராளமான ஒப்பற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. உங்களது வாழ்க்கை துணை வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒத்துழைப்பு கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான இக்கட்டான சூழலையும் எளிதில் கடந்து விருச்சிக ராசிக்காரர்கள் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கும் திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தும் குரு மற்றும் சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. சுய தொழில் துவங்கக்கூடிய சந்தர்ப்பமும் மங்கள ஓசை இல்லத்தில் கேட்கக்கூடிய வாய்ப்பும் ஏராளமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வர போகிறது. இந்த தருணத்தில் பல வகையான நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் சிறப்பாக கற்றுக்கொண்டு செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க
போகிறது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக பல்வேறு வகையான நுணுக்கங்களையும் உயர் தொழில்நுட்பங்களையும் செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சற்று தாராளமாகவே இந்த தருணத்தில் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதோடு அனைத்து தொழில் செய்தாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு ஆசான்களின் ஒத்துழைப்பு, தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றிணைந்திருப்பதால் உங்களுக்கு ஆலோசகர்களின் ஒத்துழைப்பு மிக வலுவாக கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவிலான சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக வலுவாக கிடைக்க போகிறது. சிறு சிறு வாய்ப்புகளை கூட சரியான முறையில் கையாண்டு நெருக்கடிகளை விலக்கி சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் காணக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏராளமாக உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக மாற்றி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதார நிலையை உயர்த்தக்கூடிய வகையில் புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்க போகிறது. ஊர் மாறுதல், இடமாறுதல் என மாற்றம் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. மேல் அதிகாரிகளின் ஆதரவு சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் பல வகையான பிரச்சனை, சிரமம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை முழுமையாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. திட்டவட்டமாக எதிலும் வெற்றி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறது. உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவ மாணவியரின் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைவாக உண்டு. வருமானம் இந்த தருணத்தில் சாதகமாக அமையும். பெண்மணிகளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு, சுக்கிரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் ஒன்றிணைந்திருப்பதால் ஏராளமான நன்மைகளை விருச்சிக ராசிக்கார பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பெண்மணிகள் வெற்றி வாய்ப்புகளை மேலும் மேலும் பெறுவதோடு மட்டுமல்லாது பல தடைகள் அனைத்தையும் விலக்கி சிறப்பான வளர்ச்சியையும் உச்சபட்ச நன்மையையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு விருச்சிக ராசிக்கார பெண்மணிகளாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்கார பெண்மணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் உறுதியாகவே வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வராகி அம்மனின் அருளால் மிக சிறப்பான வரம் கிடைக்கும் நேரமாக அமைவதோடு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல தகவல்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.